ஹாய் வணக்கம். நேற்று சண்டே ஃபுல்லாக நான் ட்ராவலிங்கில் இருந்தேன். அதான் நான் லைவ்லேயும் வரல, பெருசாக ஆக்டிவாகவும் இல்லை. 6 மணித்தேலம் தான். ஆனால் ஏர்லி மார்னிங் சன்ரைஸை பார்த்துக்கொண்டே கட்டார்லேருந்து வெளிக்கிட்டு கட்டார் ஏர்வேஸை பிடிச்சி சன்செட் ஆகிறதுக்குள்ளே டென்மார்க்கில் எங்களோட கேபிட்டலில் வந்து இறங்கிட்டேன். கையில் மட்டும் 15 கிலோ சாமானோட வந்துடான். பட் 10 கிலோ தான் அலவுட். லக்கேஜில் வெயிட் குடிச்சு எல்லாத்தையும் தூக்கண்டு சொன்னான். தூக்கினது என்ன வச்சுட்டு வர முடியும். கையில் வேற ஒரு பேக்கில் செப்பரேட்லி காலி கொண்டு வந்தான். மண் சட்டி, அப்பச்சட்டி, ஊரில் இருந்து அப்பம் சுட்டு பழக்கப்பட்ட சட்டி. என்னோட ஃபாலோவர் ஒருத்தர் கொண்டு வந்து தந்தவங்க அதை கொண்டு வந்து ஏறி இறங்கி ரெயினில் வச்சு அமர்த்தி அப்பச்சட்டி பீஸாக உடைச்சிட்டேன். அது மட்டும்தான் கவலை. மற்றபடி இந்த பயணம் இனிதே நல்லா சூப்பராக இருந்தது. எனக்கு வளம்ப மாதிரி பயணப்படன்னு சொன்னால் நீ ஏன் சொல்கிறேன்னு கேட்பீங்கள். உனக்கு என்ன நீதி எங்களால் தெரிய முடியாதுன்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு ஆசை தான். யாரோ ஒருத்தரை பயணப்பட வச்சிடணும். ஏனெண்டா உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இருக்கிற ஒரே ஒரு குட் தெரப்பி இந்த ட்ராவலிங் தான். என்கிட்ட கஷ்டமெண்டு வந்து அவங்களோட மனக்குறைய சொல்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறது, பயணப்படுங்க. பயணப்படுறதுன்றது ஃப்ளைட்டை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி போகணுன்றது இல்லை. பக்கத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டு வந்தாலும் அதுவும் பயணம் தான். எனக்கு ட்ராவலிங், குக்கிங் அண்ட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வேலைக்கு ஒரு 1 hour காரோடி போகிறது இங்கே லோக்கலுக்கு இல்லைண்டா அதே நான் ஒரு ஜேர்னியாக நினச்சி தான் என்ஜாய் பண்ணி கொண்டு போவேன். இணையங்களில் நான் அதிகமாக பார்க்குற வீடியோவும் ட்ராவலிங் அண்ட் குக்கிங் வீடியோ தான். ஆனால் யாரோட வீடியோவும் பார்த்து நான் பொங்கி கொதிச்சு பொறாமையெல்லாம் பட்டதில்லை, ஒரு நாளும் பட்டதில்லை. அவங்களோட அந்த சந்தோஷத்தை நான் அனுபவித்து நானும் அதை செய்யணும்னு ஆசைப்படுவேன். அதுக்கான எஃபோர்ட் போடும்போது அது இயல்பாக என்னோட வாழ்க்கையில் நடக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 year அப்படி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நடக்கும். காழ்ப்புணர்ச்சி நம்மளைத்தான் அளிக்கும். பயணப்பட பணம் தேவையில்லை, மனம் இருந்தால் போதும்.